ஹலோ ஹாய். என்னோட நேம் நரேஷ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா பொலிட்டிக்கல் தியரி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் எதை பற்றி சொல்லியிருப்பேன்னா பொலிட்டிக்ஸை பற்றி, பொலிட்டிக்கல் தியரி இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் பற்றி உங்களுக்கு நான் போன வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி நான் இன்டெப்த்தாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னா பொலிட்டிக்கல் தியரி. ஸோ ஏன் நரேஷ் பொலிட்டிக்கல் தியரி பற்றி சொல்ல வரேன்னு கேட்குறீங்கன்னா, பொலிட்டிக்ஸ் பற்றி நான் போன வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் பொலிட்டிக்ஸை பற்றி ஒரு ஒரு வகையான ஒப்பீனியன் இருக்குது. ஸோ ஒருத்தவங்க பொலிட்டிக்ஸை இப்படி நினச்சிருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி பொலிட்டிக்ஸை வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பொலிட்டிக்ஸை பற்றி ஒரு டீட்டெயிலான நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதோட ஒரு டீட்டெயில் எக்ஸாம்பிளை போன வீடியோவில் நான் மேக் பண்ணி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்கிறேன்னா பொலிட்டிக்கல் தியரி. ஸோ லாஸ்ட் வீடியோலையும் பொலிட்டிக்கல் தியரி பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இன்டெப்த்தாக இன்னும் பொலிட்டிக்கல் தியரி வந்து நான் எதுக்காக பேசணும்னு நான் சொல்ல வரேன்னா, ஸோ பொலிட்டிக்ஸ்ன்றது ஒரு பொலிட்டிஷியன் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ ஒரு பாலிசிஸ் பியூரோக்ராட்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வந்து ஒரு பொலிட்டிஷியன் வந்து ப்ராக்டிசஸ் மேக் பண்ணுறது தான் பாலிசிஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பொலிட்டிஷியன். ஸோ ஐ திங்க் நான் ரொம்ப டெக்னிக்கலாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, பியூரோக்ராட்ஸ்னால் அதிகாரிகள். ஸோ அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாலிசிஸ் மேக் பண்ணுவாங்க. ஸோ பொலிட்டிஷியன் வந்து அந்த பாலிசிஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க மக்களை வச்சு. ஸோ இதுதான் வந்து பாலிட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் இன்டெப்த்தாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், தம்ப்நெயில்ல பாலிட்டிக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் தியரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு கொஷின் கேட்குறேன். என்னன்னா, இப்போ ஒரு லைனில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ இல்லை ஏதோ ஒரு கடையிலையோ நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிற்கிறீங்க. நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ட்ரெஸ் வாங்கணுன்னு ஒரு மைண்டில் ஒரு தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ் அங்கே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லாங் லைன் வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த லைனில் நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பீப்புளாக வந்து போய் நிற்கிறீங்க. ஸோ நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து காசு கொடுத்து உங்களுக்கு முன்னாடி அந்த லைனில் போய் பொருளை வாங்கிடுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்க வந்து வேகமாக போயிட்டு அந்த பொருளை வாங்கிடுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க? இது என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்றத தானே நீங்கள் ஃபர்ஸ்ட் நினைப்பீங்க. ஸோ பொலிட்டிக்கல் தியரி என்ன சொல்ல வருதுன்னா, எது நியாயமானதோ அதை தான் பொலிட்டிக்கல் தியரி பேசும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த லைன்ல நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க முன்னாடி போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க அப்படின்றத இப்போ நான் பொலிட்டிக்கல் தியரியில் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு என்ன தேவையோ என்ன தேவை இந்த சென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லைன்ல முன்னாடி போறவங்கள நீங்களும் லைன்ல கடைசியில வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோயில்ல எல்லாரும் சாமி கும்பிட போவோம். கோயில்ல சாமி கும்பிட போகும்போது பணம் இருக்கிறவங்க ஸ்பெஷல் கியூல போறாங்க, பணம் இல்லாதவங்க லைன்ல நின்று வராங்க. சரி, ஓகே, லைன்ல நின்று வரும்போது சில பேர் வந்து முன்னாடி போறாங்க, முன்னாடி போய் சாமி பார்க்கணும்னு போகும்போது நீங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறவங்க என்ன சொல்றோம், ஒழுங்கு மரியாதையா லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து வாடா அப்படின்னு தானே சொல்லுவோம். இதே மாரி தாங்க பொலிட்டிக்கல் தியரியில அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்ல அவங்களுக்கு இதை பார்க்கும்போது. ஸோ இப்போ இல்லாதவங்களுக்கு இல்லாம இருக்கும்போது இருக்கிறவங்கள பார்த்து கஷ்டப்படுற போது ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலா எல்லாமே கிடைக்குதான்றத மீன் பண்ணி நான் ரொம்ப எக்ஸாம்பிள் ரொம்ப போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்றது தான் வந்து பொலிட்டிக்கல் தியரி. ஸோ அது எப்படி எல்லாருக்கும் எல்லாமே போய் சேருதுன்றத பற்றி பேசுறத பற்றி தான் பொலிட்டிக்கல் தியரி. பார்த்தீங்கன்னா இன்னுமே சில தொழிலாளிகள் கஷ்டப்பட்டு ராவிக்கு பகலுக்குமா வேலை செஞ்சு ஸோ அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்தி சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பொலிட்டிக்கல் தியரியில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சில பசங்களாம் வந்து படிக்க வைக்க காசு கிடையாது. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் நாலேஜை கற்றுக்கிறதுக்கு காசு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஆஸ் எ பொலிட்டீஷியன் ஆர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஆர் சம்வேர் அவங்க வந்து ஒரு பாலிசிஸ் அதிகாரிகள் பியூரோக்ராட்ஸ் வந்து பாலிசிஸ் மேக் பண்ணுறாங்க. இப்போ பாலிசிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ இல்லை எங்கேயோ போய் நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ
இங்கே தான் வந்து பொலிட்டிக்கல் தியரி ப்ளே ஆகுது. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் எல்லாரும் போய் படிக்கும்போது ப்ரைவேட் ஸ்கூலில் காசு கொடுத்து படிக்கிறாங்க, காசு இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஆக மொத்தம் எல்லாருக்கும் இவங்களுக்கும் நாலேஜ் கிடைக்குது, இவங்களுக்கும் நாலேஜ் கிடைக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சொல்லலாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லன்னா உனக்கு பெருசாக நாலேஜ் கிடைக்குதுன்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த நிறைய பேர் இன்னும் நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு பெரிய பெரிய ஆளானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூல், ஸோ இது ஒரு செப்பரேட் டாபிக். அதை நான் ஒரு இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ எங்கே படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி படிக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ அதுவும் இல்லாமல் யாரு கூட சேர்றோன்றது தான் முக்கியம். ஸோ ஐ மீன் நம்ம டாபிக் சம்வேர் மிஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அகெயின் கம்மிங் பேக் இன் டு த டாபிக், பொலிட்டிக்கல் தியரி. ஸோ பொலிட்டிக்கல் தியரின்னும் போது இது தாங்க பொலிட்டிக்கல் தியரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைனில் வர்றது, என்னடா இவன் லைனுக்குன்றான், என்னதான் சொல்ல வரான் அப்படின்றத. பொலிட்டிக்கல் தியரினா ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, என்னதான் அரசியல்வாதிங்க, அதிகாரிகள், லாயர்ஸ், ஜட்ஜஸ் என்னதான் அவங்க வந்து லாஸ் கொண்டு வந்தாலும் அது வந்து நியாயமானதா, ஒழுங்கானதா, நேர்மையானதான்னு செக் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நமக்கு நல்லதான்னு சொல்லி ஆராய்ஞ்சு முடிவெடுக்க அஸ் எ சிட்டிசன்னா நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஸோ அதுதாங்க பொலிட்டிக்கல் தியரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாடகர் இருக்காரு, அவர் வந்து நல்லா பாடுறாருப்பா, சரிங்களா, நல்லா பாடுறாரு. நீங்க வந்து அந்த பாடகர் பாடுற இடத்துல அந்த கான்சர்ட்ல நீங்க கலந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு பாடலை பத்தி ஒரு ஐடியாவும் இல்லைன்னா அவர் கான்ஃபிடென்ட்டா பாடும்போது ஓ சூப்பரா பாடுறாருப்பா அப்படின்னு தானே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பாடல்ஸ்ல அந்த பிழையை கண்டுபிடிக்கிற ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க நல்லா ஒத்து கவனிப்பீங்க, உண்மையிலேயே நல்லா தான் பாடுறானா அப்படின்னும் போது. அப்படி நீங்க நல்லா கூர்மையா பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இவன் உண்மையிலேயே நல்ல பாடகன் தானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும் ஆஸ் எ சிட்டிசன்னா. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, எல்லாரும் ஆஸ் எ சிட்டிசன்னா ஒன்லி பொலிட்டிக்கல் லீடர், பொலிட்டிஷியன் பேசுறத வச்சு மட்டும் டிசைட் பண்ணாம கொஞ்சம் இப்போ நான் பாடகனை பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு பாடலை பத்தி நல்லா கிளியரா ஒரு விஷன், ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்க கேள்வி கேட்கலாம், என்ன இது பாடல்ல சுழி விலகிடுச்சு அப்படின்னும் போது அந்த பாட்டுக்காரன் என்ன பண்ணுவான், அடுத்த தடவை ஓ எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கு, நம்ம சரியா பாடலன்னா நம்மளை கலாய்ச்சிருவாங்கன்னு அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தை நம்ம அடிக்கடி வந்து ஆஸ் எ சிட்டிசன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொலிட்டிஷியன், பொலிட்டிக்கல் லீடர் நிறைய பேர் வந்து கண்டினியூஸ்லி எலெக்ஷனில் வின் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ சம்டைம் வந்து தோத்து போவாங்க. ஸோ அதோட ரீசன் என்னன்னா, இன்னும் நம்ம சொசைட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பொலிட்டிக்கல் தியரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் கேம்பெயினில் போய் நல்ல லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க படிக்காதவங்களா இருந்தீங்கன்னா, ஸோ இதை இப்போ நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஐடியா வந்திருக்கும் பொலிட்டிக்கல் தியரினா என்ன. ஸோ நீங்கள் என்னதான் படிக்காதவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு அரசியல்வாதிங்க என்ன பண்ணுறாங்க, அரசியல் அமைப்புனா என்னன்னு உங்களுக்கு ஒன்ஸ் தெரிய வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல லீடரை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ அது இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் நாளைக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு சொசைட்டி உங்களோட அடுத்த சொசைட்டி வளர்கிறதுக்கு ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எடியூகேட் ஆகிக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ எஜுகேட்டட் அன்எஜுகேட்டடுன்னு இல்லை, ஸோ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணுன்றது இல்லை. ஈவன் நானே இந்த வீடியோவில் எவ்வளவோ தப்பாக பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ எனக்கு என்ன நாலேஜ் தெரியுமோ அதை தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதாங்க நான் சொல்ல வர்றது. ஸோ இப்போ ஒரு பாடகரோட எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், அதேமாரி தான் ஒரு நல்ல பொலிட்டிஷியன். உங்களுக்கு பொலிட்டிக்ஸை பற்றி கொஞ்சம் ஐடியா இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல லீடரை தேர்ந்தெடுக்க முடியும், சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வந்து பொலிட்டிக்ஸோட
ரூட்டை பற்றி தெரிஞ்சுப்போம். எந்நேரம் பார்த்தாலும் ஒர்க் விட்டா வீடு, வீடு விட்டா ஒர்க் இல்லாமல் கொஞ்சம் நம்ம சொசைட்டிக்காகவும் கொஞ்சம் எல்லாரும் சில நாலேஜை கற்று வச்சுக்கணும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்மளோட அடுத்த சொசைட்டி நல்லா க்ரோ ஆகி போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு இன்னொரு சிம்பிளாக ஒரு மீம் ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ ஒரு சிங்கம் வந்து ஆட்டு கூட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லுது, நான் நாளையிலேருந்து வெஜிடேரியன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆட்டு கூட்டம்லாம் நம்பி சிங்கத்துக்கு ஓட்டு போட்டுருது. கடைசியில் சிங்கம் ஜெயிச்சு என்ன பண்ணுது, ஆட்டெல்லாம் அடித்து சாப்பிட்ருது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆடு மாரி இல்லாமல் கொஞ்சம் எல்லாரும் வந்து புலி மாரி மாறுங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாரும் பொலிட்டிக்கல் தியரி பற்றி கற்றுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து எது சரி எது தப்பு, நம்ம எப்படி கவர்மெண்ட் கிட்ட நம்மளோட கருத்தை முன்வைக்கிறது, ஸோ இதை பற்றி எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் பொலிட்டிக்கல் தியரி பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எதுக்கு பொலிட்டிக்கல் தியரினா என்ன, அது என்ன சொல்ல வருது, பொலிட்டிக்ஸ்க்கும் பொலிட்டிக்கல் தியரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து கிளியராக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.